வணக்கம். நான் உங்க ஃப்ரெண்ட் ஜெயா ஸ்ரீனிவாசன். வெல்கம் டு வெஜ்ஜீஸ் ரெசிபி. நம்ம வெஜ்ஜீஸ் ரெசிபி கிச்சன்ல தீபாவளிக்கான பட்சணம் ரெசிபிஸ் பார்த்துட்டு இருக்கோம். அந்த வரிசையில இன்னைக்கு மினி ஜாங்கிரி பண்ண போறோம். ஜாங்கிரி அப்படின்னாலே எப்பயும் நம்ம கடையில தான் வாங்கணும் அப்படிங்கிற மாதிரி நினைச்சிட்டு இருப்போம். ஆனா ஜாங்கிரி பண்றது ரொம்பவே ஈஸி. அதுலயும் மினி ஜாங்கிரி பண்றது ரொம்ப ஈஸி. பெரிய ஜாங்கிரி பண்றதுக்காவது கரெக்டா அந்த ஷேப் எல்லாமே நம்ம கொண்டு வரணும். ஆனா இது ஜஸ்ட் நம்ம முறுக்கு புழியிற மாதிரி புழிஞ்சிட வேண்டியதான். முறுக்கு புழியறது அப்படிங்கிற அச்சுல புழிவோம். இது கவர்ல புழிவோம், அவ்வளவேதான். இந்த ஜாங்கிரிக்கு மாவு அரைக்கிறது ரொம்ப ஈஸி. நம்ம வடைக்கெல்லாம் மாவு அரைப்போம்ல, அதே மாதிரிதான் சிம்பிளான ஒரு சர்க்கரை பாகு. அதுல கவர்ல போட்டு நம்ம சின்ன சின்னதா நம்ம புழிஞ்சிட வேண்டியதான். ரொம்ப ஈஸியா பண்ணிடலாம். நல்லா சாஃப்டாவும் ஜூசியாவும், கடையில வாங்குற மாதிரி அந்த ஷேப் வேணா வராம இருக்கலாமே தவிர டேஸ்ட் கண்டிப்பா சூப்பரா வரும். சின்ன சின்ன டிப்ஸ் நம்ம ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா இந்த மினி ஜாங்கிரி பண்றது ரொம்ப ஈஸி, பர்ஃபெக்டாவும் வந்துடும். ஃபர்ஸ்ட் டைம் சேனலை பாக்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் கொடுத்துட்டீங்கன்னா நான் போடக்கூடிய எல்லா வீடியோஸும் குவிக்கா உங்களுக்கு ரீச் ஆகும். வாங்க ஈஸியா அதே நேரம் டேஸ்டியா இந்த மினி ஜாங்கிரி எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். மினி ஜாங்கிரி பண்றதுக்கு 1 கப்பு உளுத்தம் பருப்பு, அதாவது வெயிட்ல பாத்தீங்கன்னா 100 கிராம் இருக்கு. 1 டேபிள் ஸ்பூன் பச்சரிசி, இது ரெண்டையும் சேர்த்து நல்லா வாஷ் பண்ணிட்டு 2 மணி நேரம் ஊற வச்சுக்கணும். உளுத்தம் பருப்பும் அரிசியும் 2 மணி நேரம் நல்லா ஊறி இருக்கு. ஊறினதுக்கு அப்புறம் திரும்பவும் ஒரு 3-4 தடவை இதை வாஷ் பண்ணிக்கணும். அது போல வாஷ் பண்ணாதான் ஜாங்கிரி நமக்கு பண்ணதுக்கு அப்புறம் உளுந்து வாசனை இல்லாம நல்லா இருக்கும். நல்லா வாஷ் பண்ணிட்டு தண்ணியை ட்ரைன் பண்ணிக்கலாம். நம்ம உளுந்து வடைக்கெல்லாம் அரைப்போம் இல்லையா, அதே மாதிரி தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமா தெளிச்சு இதை நல்லா அரைச்சுக்கணும். கிரைண்டர்லயும் அரைச்சிக்கலாம், இல்ல மிக்சிலையும் அரைச்சிக்கலாம். நான் இன்னைக்கு கிரைண்டர்ல அரைக்க போறேன். இதை அரைச்சதுக்கு அப்புறம் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஜாங்கிரிக்கு சுகர் சிரப் பண்ணிக்கலாம். அதுக்கு ஸ்டவ்ல ஒரு பேன் வச்சிருக்கேன். நம்ம உளுந்து அளந்து எடுத்தோம் இல்லையா, அதே கப்ல 2 கப்பு சர்க்கரை சேர்த்துக்கலாம். அதே கப்ல 1.5 கப்பு தண்ணி சேர்த்துப்போம். ஒரு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுப்போம். சர்க்கரை கரைஞ்சி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சாச்சு. அரை கம்பி பாகு வர வரைக்கும் நம்ம நல்லா கொதிக்க வச்சுக்கணும். அரை கம்பி பதம் வந்தாச்சா நம்ம செக் பண்ணிக்கலாம். லேசா அந்த மாதிரி பாகு கையில எடுத்து பாருங்க, ஒரு கம்பி கட் ஆகுது. இப்ப நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இந்த சிரப் கிறிஸ்டலைஸ் ஆகாம இருக்கிறதுக்காக இதுல 1/2 டீஸ்பூன் லெமன் ஜூஸ் சேர்த்துப்போம். வாசனைக்காக 1/4 டீஸ்பூன் ஏலக்காய் பவுடர், ஒரு பிஞ்ச் ஃபுட் கலர். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஃபுட் கலர் சேர்க்கறது ஆப்ஷனல் தான். இந்த கலர் ஈவனா நல்லா சுகர் சிரப்ல மிக்ஸ் ஆகட்டும். பாருங்க, ஆரஞ்சு கலர் வந்தாச்சு. சுகர் சிரப் ரெடி ஆகிறதுக்குள்ள நான் கிரைண்டர்ல உளுந்து போட்டிருந்தேன். அது நல்லா மசிஞ்சு வந்தாச்சு. கிரைண்டர்ல நம்ம ஜாங்கிரி பண்றதுக்காக உளுந்து போட்டிருந்தோம் இல்லையா, பாருங்க நல்லா வெண்ணெய் போல மசிஞ்சாச்சு. எவ்வளவு நல்லா லைட்டாவும் ஃபிளஃபியாவும் அரைச்சிருக்கேன். நம்ம உளுந்து வடைக்க இருப்போம் இல்லையா, சேம் அதே மெத்தட் தான். இந்த ஜாங்கிரி ஸ்வீட்டை நல்லா எடுத்து கொடுக்கறதுக்காக ஒரு பிஞ்ச் சால்ட் சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளோர். நல்லா அரைச்சதுக்கு அப்புறம் நம்ம சேர்த்துட்டோம்னா கிரைண்டர்லயே ஈவனா நல்லா மிக்ஸ் ஆயிடும். நம்ம சேர்த்த கார்ன்ஃப்ளோர் நல்லா மிக்ஸ் ஆயாச்சு. இந்த மாவை நம்ம பவுலுக்கு எடுத்துக்கலாம். அரைச்ச உளுந்து மாவை நான் அந்த பவுல்ல எடுத்துட்டு இருக்கேன். இந்த ஜாங்கிரியோட நிறத்துக்காக 2 பிஞ்ச் ஃபுட் கலர், ஆரஞ்சு கலர் நம்ம சேர்த்துக்கலாம். இதை கையால நல்லா பீட் பண்ணி மிக்ஸ் பண்ணிப்போம். இது நல்லா அப்படி வேகமா பீட் பண்ணோம்னா மாவு நல்லா சாஃப்ட் ஆயிடும். கலரும் ஈவனா மிக்ஸ் ஆயிடும். நல்லா ஒரு 5 நிமிஷத்துக்கு நான் அந்த மாதிரி பீட் பண்ணிருக்கேன். மாவு பாருங்க நல்லா ஃப்ளஃபியா ஃபர்ஸ்ட் கிளாஸா வந்திருக்கு. மார்க்கெட்ல நமக்கு இதை போல பைப்பிங் பேக்ஸ் கிடைக்குது. இந்த பைப்பிங் பேக் இல்லைன்னா நம்ம பால் கவர் இல்லைன்னா எண்ணெய் கவர், ஏதாவது ஒரு பிளாஸ்டிக் கவர் இருக்கும் இல்லையா, கொஞ்சம் திக்கா இருக்கும் பாருங்க, அந்த மாதிரி கவர் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இந்த பைப்பிங் பேக்கை இந்த மாதிரி ஒரு டம்ளருக்குள்ள வச்சுட்டோம் அப்படின்னா இதுல இருந்து நம்ம மாவு போட்டுக்கிறது ஈஸியா இருக்கும். நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கிற மாவை இந்த பைப்பிங் பேக்ல ஃபில் பண்ணிக்கலாம். பாதி பேக் அளவுக்கு மட்டும் ஃபில் பண்ணிக்கலாம். அப்பதான் நமக்கு பிடிச்சிக்கிட்டு அது புழியறதுக்கு ஈஸியா இருக்கும். பாருங்க, இந்த அளவுக்கு நான் ஃபில் பண்ணிருக்கேன். இந்த எண்ட்ல ஜாங்கிரி எந்த அளவுக்கு திக்னஸ் நமக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம இதெல்லாம் கட் பண்ணிக்கணும். நான் சீசர்ல சின்னதா ஒரு கட் பண்ணிக்கிறேன். திரும்பி வேணும்னா கொஞ்சம் நம்ம கூட கட் பண்ணிக்கலாம். ஸ்டவ்ல இந்த மாதிரி ஒரு அகலமான பேன் வச்சிருக்கேன். ரொம்ப டீப்பா இல்லாம இந்த மாதிரி அகலமா இருக்கணும். எண்ணெயும் பாருங்க ரொம்ப கம்மியா தான் விட்டுருக்கேன். இந்த அளவுக்கு தான் எண்ணெய் விடணும். எண்ணெய் ரொம்ப சூடாக கூடாது. ஜாங்கிரி புழிஞ்சிக்கலாம். இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணோம்னு வச்சுக்கோங்களேன், இந்த மாதிரி வரும்.
நமக்கு பிடிச்ச ஷேப்ல எப்படி வேணா பண்ணிக்கலாம். மினி ஜாங்கிரி அப்படிங்கறனால ஜஸ்ட் நம்ம அப்படியே புழிஞ்சு விட்டாலே போதும். ஷேப் வந்து நமக்கு புழிய வந்துடும். இதையே யூஸ் பண்ணி நம்ம பெரிய ஜாங்கிரியும் பண்ணிக்கலாம், அது ஒன்றும் கஷ்டம் இல்லை. கடாயில எவ்வளவு கொள்ளுதோ அந்த அளவுக்கு நம்ம புழிஞ்சிக்கலாம். மினி ஜாங்கிரி அப்படிங்கறதுனால ரொம்ப ஷேப் தேவையில்லை. ஜஸ்ட் நீங்க அப்படியே புழிஞ்சிட்டீங்கன்னா அது என்ன ஷேப் எடுத்துக்குதோ அதே போதும். பாருங்க, அவ்வளவுதான். இப்படியே கூட புழிஞ்சு விட்டுடலாம். பாகுல போட்டு எடுத்ததுக்கு அப்புறம் ஒன்னும் பெருசா டிஃபரன்ஸ் எல்லாம் தெரியாது. இந்த கடாய் கொள்ற அளவுக்கு நான் அப்படி புழிஞ்சுக்கிறேன் சின்ன சின்னதா. ஒரு சைடு கொஞ்சம் ஃப்ரை ஆனதுக்கு அப்புறம் நம்ம திருப்பி விட்டுடலாம். உடனே திருப்பினோம் அப்படின்னாலும் அந்த ஷேப் வந்து போயிடும். ரொம்ப லேட் பண்ணோம் அப்படின்னாலும் ஒரு சைடு வந்து அப்படியே ஃபிளாட் ஆயிடும். அதனால ஒரு சைடு கொஞ்சம் ரோஸ்ட் ஆனதும் திருப்பி விட்டுருவோம். எல்லாத்தையும் நான் திருப்பி விட்டுட்டேன். இது நல்லா ஃப்ரை ஆகட்டும். சைஸ் நம்ம விருப்பம் தான். ரொம்ப சின்ன சின்னதா பண்ணாலும் பண்ணிக்கலாம், கொஞ்சம் மீடியம் சைஸும் பண்ணலாம், இல்ல பெரிய ஜாங்கிரி மாதிரி கூட நம்ம பண்ணிக்கலாம். ரெண்டு சைடும் நல்லா ஃப்ரை ஆயாச்சு. இப்ப ஜாங்கிரி பாருங்க ஃபர்ஸ்ட் கிளாஸா வந்திருக்கு. எண்ணெயை ஃபுல்லா நல்லா ட்ரைன் பண்ணிக்கலாம். இந்த சர்க்கரை பாகு வெதுன்னு இருக்கா அப்படின்னு பார்த்து செக் பண்ணிக்கோங்க. ஒருவேளை சூடு ஆறியாச்சுன்னா லேசா வந்து சூடு பண்ணிக்கலாம். நம்ம பொரிச்சிருக்கிற இந்த ஜாங்கிரிய இந்த சர்க்கரை பாகுல சேர்த்துருவோம். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணலாம். இது வந்து சர்க்கரை பாக நல்லா இந்த ஜாங்கிரி எல்லாமே நல்லா அப்சர்வ் பண்ணட்டும். நம்ம அடுத்தது பொரிச்சு எடுப்போம் இல்லையா, அது வரைக்கும் இது சர்க்கரை பாகுலயே இருக்கட்டும். அப்பதான் இந்த பாகை நல்லா இது வந்து அப்சர்வ் பண்ணும். நடுவில் இந்த மாதிரி திருப்பி விட்டுக்கணும். இப்ப இது ஊறட்டும். நம்ம அடுத்தது புழிஞ்சு எடுத்துக்கலாம். ஒரு ரவுண்ட் பண்ணிக்கோங்க, 2 தடவை இப்படி 2 ரவுண்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் அதுக்கு மேலேயே சின்ன சின்னதா இந்த மாதிரி ரவுண்ட் பண்ணிக்கோங்க. அவ்வளவுதான் ஜாங்கிரி. எண்ணெய் சூடா இல்லைன்னா பாருங்க, நம்ம எந்த இடத்துல புழியறோமோ அந்த இடத்துல நிற்கும். எண்ணெய் சூடு ஆயாச்சு அப்படின்னா இந்த மாவு வந்து மூவ் ஆக ஆரம்பிக்கும். இந்த மாதிரி 2 ரவுண்டுக்கு அப்புறம் அதுக்கு மேலேயே அந்த 2 லைன் இருக்கு இல்லையா, அதுக்கு மேலேயே சின்ன சின்ன ரவுண்ட்ஸ் இந்த மாதிரி பண்ணிக்கணும். இப்போ 2-3 பண்ணதுக்கு அப்புறம் நமக்கு வந்து கை செட் ஆயிடும், அழகா பண்ணிக்கலாம். கொஞ்சம் அப்படி இப்படி வந்தாலும் தப்பு இல்லை, ஒன்றும் நமக்கு பெரிய டிஃபரன்ஸ் ஒன்றும் தெரியாது. இது மாதிரி இந்த எண்ணெய் கொள்ற அளவுக்கு பண்ணிடுவோம். இந்த மாவு அரைச்சதுக்கு அப்புறம் ரொம்ப நேரம் விடாம நம்ம சீக்கிரமே வந்து புளிய ஆரம்பிச்சிடும். ரொம்ப நேரம் விட்டோம்னா மாவு வந்து புளிக்க ஆரம்பிச்சிடும். நம்ம ஃபர்ஸ்ட் புழிஞ்சதெல்லாம் அந்த ஒரு சைடு வந்து லேசா ஃப்ரை ஆயாச்சு. இதெல்லாத்தையும் நம்ம திருப்பி விட்டுக்கலாம். இந்த சைடு இது நல்லா ஃப்ரை ஆகட்டும். அடுத்த சைடும் பாருங்க ஃப்ரை ஆயாச்சு. இப்போ இது எல்லாத்தையும் நம்ம எடுத்துக்கலாம். 2 சைடும் வந்து நல்லா ஃப்ரை ஆகணும், இல்லைன்னா இந்த உளுந்த மாவு வந்து பச்சை வாசனை வரும் நமக்கு. பாருங்க அடுத்த செட்டும் ஃபர்ஸ்ட் கிளாஸா ரெடி ஆயாச்சு. நம்ம ஃபர்ஸ்ட் ஈடு வந்து பொரிச்சிட்டு இந்த சக்கரை பாகுல போட்டோம் இல்லையா, அது எல்லாத்தையும் நம்ம இப்போ எடுத்துக்கலாம். இதுல இருக்கிற எக்ஸ்ட்ரா பாகு இருக்கும் இல்லையா, அது வந்து இந்த பாகுலயே வந்து டிப் ஆயிடும். புதுசா பொரிச்சிருக்கோம் இல்லையா, இதை வந்து இந்த பாகுல போட்டுடலாம். ஜாங்கிரி பாருங்க எவ்வளவு நல்ல ஜூசியா நல்லா சாஃப்டா வந்திருக்கு. இப்ப இந்த ஜாங்கிரியை வந்து நம்ம வேற பிளேட்க்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இதே மாதிரிதான் ஒரு செட்டு வந்து நம்ம புழியணும், ஒரு செட்டு வந்து பாகுல நமக்கு ஊறிட்டு இருக்கும். இது பொரிஞ்சதுக்கு அப்புறம் அதை எடுத்துட்டு இதை பாகுல போட்டுக்கணும். இந்த மாதிரி ஒவ்வொரு செட்டும் மாத்தி மாத்தி போட்டுக்கணும். இதே மாதிரி நம்ம எல்லாத்தையும் புழிஞ்சு எடுத்துக்கலாம். மினி ஜாங்கிரி பாருங்க நல்லா ஃபர்ஸ்ட் கிளாஸா வந்திருக்கு. நல்லா ஜூசியா இருக்கு பாருங்க. உள்ளேயும் வந்து நல்லா அந்த சர்க்கரை பாகு அப்சர்வ் பண்ணிட்டு ரொம்ப அருமையா இருக்கு. நம்ம இன்னைக்கு மினி ஜாங்கிரி ரொம்ப ஈஸியாவும் அதே நேரம் நல்ல டேஸ்டா ஜூசியா ப்ரிப்பேர் பண்ணிட்டோம். எந்த அளவுக்கு நல்ல ஜூசியா சாஃப்டா இருக்கு அப்படிங்கறத நம்ம பார்த்தோம். இப்ப நம்ம டேஸ்ட் பண்ணி பார்த்துலாம். இவ்வளவு சாஃப்டா இருக்கு பாருங்க. அப்படி எடுக்கும் போதே வந்து அவ்வளவு ஜூசியா இருக்கு. டேஸ்டும் வந்து அட்டகாசமா இருக்கு. நல்லா சாஃப்டா இருக்கு. கடிக்கும்போது அப்படியே அதுல இருந்து ஜூஸ் நல்லா அப்படியே ஊஸ் அவுட் ஆகி வருது. அவ்வளோ அருமையா இருக்கு. நம்ம பண்ணும்போது நான் சின்ன சின்ன டிப்ஸ் நான் சொல்லியிருக்கேன், அதெல்லாத்தையும் நம்ம கரெக்டா ஃபாலோ பண்ணாலே போதும். இதுக்கு வந்து உளுந்து ஊறினதுக்கு அப்புறம் திரும்பவும் நம்ம வாஷ் பண்ணணும். அப்பதான் வந்து அந்த ஜாங்கிரியில உளுந்து மாவு ஸ்மெல் வராம இருக்கும். சர்க்கரை பாகு அந்த அரை கம்பி பதத்துக்கு நம்ம காய்ச்சிக்கணும்.
அது கொஞ்சம் கரெக்டா ஃபாலோ பண்ணிக்கணும். புழிஞ்சதுக்கு அப்புறம் கொஞ்சம் ஒரு சைடு வந்ததுக்கு அப்புறம் திருப்பி போட்டுக்கணும். உடனே திருப்பினாலும் நமக்கு ஷேப் போயிடும். லேட்டா திருப்பணும் அப்படின்னாலும் ஒரு சைடு வந்து பிளாட் ஆயிடும். சர்க்கரை பாகு வந்து வெது வெதுன்னு இருக்கணும். ஒருவேளை சூடு ஆறியாச்சு அப்படின்னா நம்ம கொஞ்சம் சூடு பண்ணிக்கணும். ஒரு செட்டு வந்து நம்ம சர்க்கரை பாகுல போட்டிருப்போம், ஒரு செட்டு வந்து எண்ணெயில வந்து ஃப்ரை ஆயிட்டு இருக்கும். இது ஃப்ரை ஆகி முடிக்கும் போது இந்த சர்க்கரை பாகுல இருக்கிறத எடுத்து சைட்ல வச்சுட்டு இந்த பொரிச்சதை திருப்பி சர்க்கரை பாகுல போடணும். இந்த மாதிரி நம்ம பண்ணிட்டே வந்தோம் அப்படின்னா கரெக்டா ஈஸியா முடிஞ்சிடும். ரொம்ப குவிக்காவும் பண்ணிடலாம், பெரிய வேலையே கிடையாது. ரொம்ப சின்ன ஒரு சீக்வன்ஸ் இது நம்ம மெயின்டைன் பண்ணாலே போதும், ரொம்ப ஈஸியா பண்ணிடலாம். இதே மாதிரி இதே மெத்தட்ல இதே அளவுகளோட இந்த மினி ஜாங்கிரி நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. ஷேப் சரியா வரல அப்படின்னா கூட டேஸ்ட் வந்து அட்டகாசமா வரும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்க. இன்னொரு தீபாவளி ரெசிபியோட நாளைக்கு நான் உங்களை மீட் பண்றேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.